ஹாய் ஆமீஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணனோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போது வியோட 5th வந்து பார்க்க போகிறோம். சிறுவாம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரியிலேருந்து போயிடலாம். இதுலேருந்து விஷயம் கண்டிப்பாக பண்ணலாம். இதில் விஷயந்துருப்போம்னா நம்ம வந்து நீங்கள் அவன் கம்பெனியில் சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பான். நீங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. அதோட்டமா நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம் வாங்க. அன்றைக்கி நைட்டு நீங்கள் டெராஸில் வந்து நிற்கிறீங்க. ஸ்னோ வந்து பொழிஞ்சிட்ருக்கு. ஸ்டில் நீங்கள் டெராஸில் நின்று அந்த நிலாவை பார்த்த மாதிரி இருக்கீங்க. லிட்டில் பிட் ஏதோ ஒரு அப்செட்டில் வந்து இருக்கீங்க. அப்போது என்ன பண்ணுற அப்படின்னு சும்மா சவுண்டு நீங்கள் திரும்பி பார்க்காமே தெரியுது. அது நம்ம வீதான்றது. ஒன்றும் இல்லை அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. ஸ்னோவில் விளையாடுறது அவ்வளோ பிடிக்குமோ? ரொம்ப நேரமாக இங்கே நிற்கிற அப்படின்னு சும்மா கேட்குறானா. நீங்கள் என்ன பண்ணுற? உனக்கு தான் ஸ்னோவில் விளாட்றதே பிடிக்காதே அப்படின்னு சும்மா கேட்குறீங்களா. நம்ம முன்னாடி அப்படி, ஆனால் இப்போ பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த திண்டு மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் கை வச்சு நிற்கிறீங்க. இவன் அந்த இதில் வந்து உட்காரான் அந்த திண்டு மேலே. உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்செட்டாக இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு? எதுக்கு அப்செட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறானா. நீங்கள் அம்பிட்டு ஓப்பனாவா தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் ஆமாம், ஒரு நிமிஷத்துக்கு 200 வார்த்தை பேசுகிற நீ இப்போது ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கே 2 நிமிஷம் ஆகுது. அதனாலேயே தெரியுது. என்ன போதர் பண்ணுது உன்னைய அப்படின்னு சொல்லி கேட்குறேனா. நாளைக்கு நடக்க போகிற விஷயந்தான் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நம்ம அடுத்து எதுவுமே பேசலை. உங்களே பார்த்த மாதிரி இருக்கான். நீங்கள் என்னாச்சு? கேட்டேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு அது அவ்வளோ போதர் ஆகுதுன்னா நீ அதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறான். நான் பண்ணுவேன், ஆனால் எனக்கு போதர் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. உனக்கு விருப்பம் இல்லை, போதர் பண்ணுதுன்னா ஏன் நீ அதை பண்ணுற? என் அக்காக்காக. எனக்குன்னு இருக்க ஒரே சொந்தம். என்கிட்ட இதுவரையும் அவள் ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது. ஈவன் நான் அப்பா கூட இந்தியா போயிட்டேன். அப்போ கூட இங்கே கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க. அப்போயுமே ஒரு வார்த்தை எனக்கு இது வேணும் அது வேணும் நீ இதை பண்ணு அப்படின்ற மாதிரி என்கிட்டையும் கேட்டதில்லை, எங்கள் அப்பாக்கிட்டையும் கேட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி என்கிட்ட ஒன்று கேட்குறா. அதை பண்ணி தான் ஆகணும். பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் ஒரு தங்கச்சியாக அவளுக்கு இதுவரை எதுவும் பண்ணதில்லை. இதையாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நம்ம எதுவுமே சொல்லாமல் இருக்கார். நீங்கள் அவரை பார்த்து நான் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நம்ம இல்லைன்னு மாதிரி மண்டையாச்சாரு. நீங்கள் என்னை யாரும் தப்பாக பேச மாட்டாங்கல்ல அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நம்ம அதுக்கும் இல்லைன்னு மாதிரி வந்து மண்டையாச்சான். நான் பண்ண போகிறது என் அக்காவோட வாழ்க்கையை பாதிக்காதுல்ல? எந்த விதத்துலையும் பாதிக்காது. நீ பண்ண போதும் உங்கள் அக்காவுக்கு உதவி தான் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் உனக்கு இதில் எந்த விதவும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் உனக்கு நன்றி கடன் தான் பட்டிருக்கேன். தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி லைட்டாக சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க. அவள் வந்து உங்களை ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறானா. இல்லை, அவள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ சாரி இல்லைனா தேங்க்ஸ் அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் சொல்ல மாட்டியாமே. ஆனால் இப்போ என்கிட்ட கேட்குற ஏன் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. தெரில, கேட்கணுன்னு தோணுச்சு, கேட்குறேன், அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் நம்ம பார்த்து அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு மாதிரி மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறீங்க. நம்ம போகிறவங்களே தான் வந்து பார்த்துட்ருக்கான். தென் நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நீங்கள் ஒரு வித நர்வஸோடையே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெடியாகி ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து போகிறீங்க. அவங்க கூட வீயும் இருக்காங்க, ஜெர்லினும் இருக்காங்க. நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸாகவே உட்காந்துருக்கீங்களா. ஜெர்லின் உங்கள் கை மேலே அவங்க கையை வந்து வைக்கிறாங்க. நீங்கள் என்னன்னு சும்மா வந்து பார்க்குறீங்க. எதுக்கும் பயப்படாத, பயப்படுறதே ஒரு பிரச்சனை தான், பயம் இல்லாமல் இரு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாளா. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன்ல, எனக்கு அதுதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சும்மா நீங்கள் சொல்கிறீங்க. அவள் லைட்டாக சிரிக்கிறா. இப்போ தான் பழைய ஃபார்முக்கு வர்ற போல் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நீங்கள் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அங்கேருந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போயிடுறீங்க. நம்ம ஜெர்லினுக்கும் அவளோட மாமின்லா, அதாவது வியோட அம்மா கிட்டேருந்து கால் வருதா.
அவங்களும் அதை பேச வந்து போயிடுறாங்க. நீங்கள் உள்ள பாத்ரூம்லாம் போல் உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லி வச்சுருக்கீங்க. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், எல்லாம் அக்காவோட நல்லதுக்காக தான். இது ஒன்று அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, பண்ணி கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடிடலாம் இந்த இடத்த விட்டு, ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஒரு பூஸ்டப் ஏற்றிட்டு வெளியே வந்து வர்றீங்க. தென் அவளைங்க அப்படின்றமான்னு கேட்குறீங்க. யாரை அப்படின்ற மாதிரி கேட்குறானா, என் கூட பிறந்த பிறப்பு அப்படின்றமான்னு சொல்கிறீங்க. அவன் ஃபோன் பேச அம்மா கூட அப்படின்றமான்னு சொல்கிறானா, எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன், உன் அம்மா நேர்லேயே வராதா? எப்போ பார்த்தாலும் ஃபோனுன்ட்டு மூச்சுக்கு 300 தடவை ஃபோன் பண்ணுது, நீ நான் பெரிய பச்சை குழந்தையோ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? என்ன மரியாதைலாம் பேசிட்ட, அது என்னோடய அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா, அதனால தான் இவ்வளோ மரியாதையோடு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காடுறீங்க. நீங்கள் இப்போ என்ன பேசினாலும் நமக்கு வீக் வந்து அந்த கோவம்ன்றது வந்து எட்டி பார்க்கவே மாட்டேங்குது. இது அவனுக்குமே புதுசாக தான் இருக்குது. அவன் சிரிச்சுக்கிட்டே, என் அம்மா என் மேலே கோவமாக இருக்காங்க, அதனால தான் வீட்டுக்கு வரமாச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ மேலே என்ன கோவம்? நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்கள்ல, எங்கள் அம்மாவுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு வருது, நான் பண்ண மாட்டேன்னு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனுமே அவங்களுக்கு பிடிக்கல தான், அதனால தான் கோவமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நீங்கள் ஓஹோ, தாய்க்கிழவி கொஞ்சம் விஷமானதான் போலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏய், இருந்தாலும் அவங்க என்னோடய அம்மா. சரிப்பா சாரி, மைண்ட் வாய்ஸ் நினச்சி கொஞ்சம் சத்தமாக பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கமாக திரும்பிக்கிறான். தென் ஒரு நர்ஸ் வந்து உள்ள என்ட்ரு ஆகிறாங்க. நீங்கள் 2 பேர் எழுந்திரிச்சு நிற்கிறீங்களா? அந்த நர்ஸ் வந்து ஒரு பவுல் மாதிரி நம்ம வீக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. என்னது அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறானா, சார் இதில் வந்து உங்கள் சேமன் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்க, என்ன ஹெல்ப்புக்கு உங்கள் ஒய்ஃபையும் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களை கை கட்டுது அந்த பிள்ளை. நீங்கள் 2 பேர் பேரஞ்ச மாதிரி வந்து பார்க்குறீங்க. நீங்கள் தான் ஏம்மா போமா பேசாமல் அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுறீங்க. தென் வீயை பார்க்குறீங்க, ஆக்வர்டாக இருக்குது. அவனுமே அந்த பக்கமாக திரும்பிக்கிறான். நீங்கள் மொத்தம் இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி அந்த ரூமை விட்டே வெளியே போயிடுறீங்க. லைக் நீங்கள் வந்து செப்பரேட்டான ரூமில் இருக்கீங்க, ஏன்னா அவன் தான் அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் வேறு, அதனால் உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ரூமை விட்டே வெளியே வந்து போயிட்டீங்க. தென் கர்மம் அவனை என்னையும் சேர்த்து வச்சு நினைக்கும் போது நெஞ்சொலி வருதே அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிட்ருக்கீங்க. இங்கே நம்ம வீக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன ஹாப்பினஸ் அவனுக்கு வந்து இருக்குது. அவனும் சிரிச்சுக்கிட்டே தான் ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து போயிடுறான். தென் என்ன, உங்களுக்கு ஏஐ ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது. உங்களோட கர்ப்பப்பையில் வீயோட விந்தணுக்கள் செலுத்தப்படுகின்றன. நீங்கள் கண்ணை டைட்டாக மூடிட்டு படுத்திருக்கீங்க. பட் உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. அது ஏன் வருதுன்றது உங்களுக்கே தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் டியர்ஸ் வந்து வருது. உங்கள் அக்கா தான் அவங்க கூட வந்து இருப்பாங்களா, அவங்க வந்து அதை வெயிட் பண்ணி விட்றாங்க. நீங்கள் உங்கள் அக்காவை வந்து பார்க்குறீங்க. அவள் ரொம்ப தேங்க்யூ அப்படின்றமா வந்து சொல்கிறா. நீங்கள் அவளை பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணுறீங்க. தென் வெளியே வந்து வர்றீங்க. நம்ம வெளியே தான் வந்து உட்காந்துருக்கான். ஆனால் இப்போ அவனால் உங்களை ஃபேஸ் பண்ணவே முடில. லைக் நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணவே முடில. ஒரு மாதிரி குளிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். நீங்களும் அங்கே வந்து போய் உட்காடுறீங்க. டாக்டர் வந்து வெளியே வர்றாங்க. நெக்ஸ்ட் வீக் செக்கப் வாங்க, அப்போது டெவலப் ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைனா அகெயின் இந்த ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றமான்னு சொல்கிறாங்களா. நீங்கள் மறுபடியுமா அப்படின்றமான்னு கேட்குறீங்க. டெவலப் ஆகலை, சக்ஸஸ் ஆகலைன்னா அகெயின் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்றமான்னு சொல்கிறாங்க. நீங்கள் சரின்றமான்னு சொல்லிடுறீங்க. நம்மவே இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். அண்ட் தென் வெயிட் தூக்கக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்றமான்னு சொல்கிறாங்க. நீங்கள் நான் ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்றமான்னு கேட்குறீங்க. உட்காந்து தானே ஒர்க் பண்ணுவீங்க, அது வேணால் பண்ணலாம். ஆனால் ரொம்ப வெயிட்டோ இல்லை ரொம்ப தூரம் நடக்கிறதோ அந்த மாதிரி பண்ண வேணாம், 1 வீக்குக்கு மட்டும். ஏன்னா இது ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்றமான்னு சொல்கிறாங்களா. நீங்களும் சரிஞ்சமாக மண்டையாட்டுறீங்க. தென் நம்ம ஜெர்லின் ஃபர்தராக அடுத்து பேசுகிறாங்க. என்னென்ன ஃபுட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம், எது கொடுக்க வேணாம், அந்த மாதிரி அதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. தென் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கும் வந்து கிளம்புறீங்க. ஐயோ எங்க பேக்கை மறந்து வச்சுட்டேன், இங்கே இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றமா சொல்லிட்டு நம்ம ஜெர்லின் வந்து உள்ளே போயிடுறாங்க. நீங்கள்
இவளுக்கு எப்போ பார்த்தாலும் மறக்கிறதே வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஸ்டோன் பெஞ்சில் வந்து உட்காடுறீங்க. நம்ம வி உங்கள் காலுக்கு கீழே வந்து உட்காடுறான். நீங்கள் செம்ம ஆச்சரியமாக பார்க்குறீங்க நம்ம வியை. அவன் உங்கள் ஹீல்ஸை வந்து கலர்ச்சான். உனக்கு ஹீல்ஸ் ஒத்து வராதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக போடுறேன், அதுவும் இல்லாமல் இந்த டைமிங்கில் நீ இனிமேல் போடவே கூடாது இதை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஏன்னா அவன் உங்கள் காலை பிடிச்சி உங்கள் ஹீல்ஸை வந்து கலர்ச்சான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எந்திரிக்க போகிறீங்களா, உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் வந்து உட்காந்துக்கிறீங்க. அவன் டிரைவர்கிட்ட கண்ணை காய்ச்சான். அவங்களுக்கும் ஏதோ புரிஞ்சிருச்சு போல். கார் டிக்கி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஷூ வந்து கொண்டு வராங்க. நீங்கள் இதையும் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. இதெல்லாம் எப்படி எடுத்து வச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது ஜெர்லினோடது, அவள் எப்போவுமே காரில் வச்சுருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஓ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. தென் அவனே மாற்றான். நான் போட்டுக்கிறேன் ஷூ அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நீங்கள் அப்படி அமைதியாக உட்காந்துட்டீங்க. என்ன திடீர்னு கரிசனம், நான் இன்செமினேஷன் பண்ணதுனாலையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா. நம்ம உங்கள் கண்ணை பார்த்து நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவும் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நீங்கள் குடிச்சிட்டு வந்தப்போ உங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டது, பேட் சேஞ்ச் பண்ணது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, ட்ரெஸ் வாங்க, அது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு வி கூட வந்து ஐ கான்டாக்டில் இருக்கீங்க. நம்ம வியும் உங்கள் கண்ணை பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு ஷூ வந்து போட்டு விட்டுருச்சுருக்கான். நீங்கள் நம்ம ஜெர்லின் வரதை வந்து நோட் பண்ணுறீங்களா. அப்படியே காலை வந்து எடுத்துக்கிறீங்க. ஆனால் நம்ம கீழே வச்சுருக்கீங்க உங்கள் காலை. அதுக்கு ஷூலேஸ் கட்டி விட்டதுக்கப்புறம் தான் எந்திரிக்கிறான். நம்ம ஜெர்லின் என்னாச்சு அப்படின்னு சும்மா கேட்குறாங்களா. நீங்கள் ஒன்றும் இல்லை, வேகமாக போகலாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு முன்னாடி வேகமாக போய் காரில் ஏறிக்கிறீங்க. எப்பவும் போல் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் வந்து உட்காடுறீங்க. நம்ம வியும் ஜெர்லினும் பின்னாடி வந்து ஏறிக்கிட்டாங்க. நம்ம சீட் பெல்ட் போடு அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. நீங்கள் யாரை சொல்கிறான் அப்படின்னு சும்மா பார்க்குறீங்க. ஒன்று தான் சீட் பெல்ட் போடு, ஏன் அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ தெரியாது, இதுக்கப்புறம் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதான் சொல்கிறேன் சீட் பெல்ட் போடு அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் ரொம்ப தான் பஞ்சம் அப்படின்ற மாதிரி சீட் பெல்ட்லாம் வந்து போடுறீங்க. தென் டிரைவரை பார்த்து காரை மெதுவாக ஓட்டுங்க, அண்ட் தென் ஏதாவது சாங்கை ப்ளே பண்ணு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான்னா. இவருக்கு ஆச்சரியம், மாஸ்டராடா சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான். என்ன முழிக்கிற அப்படின்னு சும்மா கேட்குறானா. இல்லை சார் அப்படின்ற மாதிரி அவனும் திரும்பிக்கிறான். நீங்கள் செம்ம ஷாக்காக வியலுக்கு விட்றீங்க. லைக் நீ யாடா போட சொன்ன அப்படின்ற மாதிரி. நம்ம என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறானா. நீங்கள் எதுவும் மண்டையில் கிண்டை அடிச்சிட்டாங்களா, இல்லை வர வழியில் எங்கேயும் முட்டிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம உங்களை முறைச்சி பார்க்குறான். இல்லை காலையிலேருந்து அம்பியாக இருக்கீங்க, மறுபடியும் அண்ணியனாக மாறுறீங்க, என்ன அப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் உங்களை முறைச்சி பார்க்குறான். நீங்கள் எதுவும் தப்பாக கேட்டேன்னா அப்படின்னு சொல்லி ஜெர்லினை பார்க்குறீங்க. அவள் வாயை மூடிட்டு சும்மா ரீ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாளா. நீங்கள் ஓகே அப்படின்னு சும்மா திரும்பி உக்காந்துக்கிறீங்க. தென் காரும் போகுது, சாங்கும் ப்ளே ஆகுது. உங்களுக்கு ஓரளவு இப்போ ஓகேவாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ட்ராவல் வித் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ட்ராவல் வித் மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் நிப்பாட்டுங்க அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. டிரைவரும் நிப்பாச்சாரு. என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்குறானா. என் கம்பெனி வந்துருச்சு அத்தான் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம நான் தான் ஒன்று நேற்றே இதை பாருங்க, அது கொஞ்சம் டைம் வேணும், ஒரு 1 வீக்காவது போக வேணாமா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் கார்லேருந்து இறங்குறீங்க. நம்ம எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி கோவமாக திரும்பிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. அட விடுங்க, ஒரு வாரம் போகிறேன்னு தானே சொல்கிறா, போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம செர்லின்னு சொல்கிறாங்களா. நம்ம சரி காரடு
அப்படின்ற மாதிரி இப்போ கோவமாக சொல்கிறான். தென் அதை அமர்த்தி தொலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவர் மியூசிக்லாம் அமர்த்திட்டு இப்போ காரை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஓடிச்சாரு. இவ புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜெர்லினுக்குமே இருக்குது. இங்கே நீங்கள் வேலைக்கும் வந்து போகிறீங்க நம்ம ஆரம். ஆமாம், எதுக்கு பெர்மிஷன் கேட்டால் 1 மணி நேரம் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நீங்கள் என்ன டக்குன்னு கேட்டுப்பிட்டியா, டக்குன்னு போய் வர சொல்ல வர மாட்டேங்குதே. அது வந்து அது வந்து ஆ என் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் இல்லாமல் எங்கள் மாமாவும் வேலைக்கு வேகமாக வந்துட்டாரா, நான் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டிய நிலமை, அங்கே போயிட்டு வர தான் நான் பர்மிஷன் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா. ஆரம் என்கிட்ட பொய் எதுவும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டே அப்படி எதுவும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஆரம் உங்கள் ரியாக்ஷனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அப்புறம் எதுக்கு இப்படி முழிக்கிற, நார்மலாகவே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் என் பார்வை அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஆரம்பிக்கிறது இன்னுமே சிரிப்பாக தான் இருக்குது. யூ ஆர் குவைட் சம்திங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி இன்னும் சிரிக்கிறீங்க. அவர் சரி ஓகே போய் உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் விட்டாண்டா விடாக்கண்ட அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே முணங்கிட்டு போகிறீங்க. நம்ம ஆரம் போகிறவங்களே தான் லைட்டாக ரசித்த மாதிரி பார்த்துட்ருக்கான். டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கும் வந்து வர்றீங்க. நம்ம ஹாஸ்டல்லே உட்காந்துருக்கான். லைக் அந்த வாசலில் உட்கார ஸ்பேஸ் வந்து விட்டுருப்பாங்கல்ல, அங்கே வந்து உட்காந்து ஃபைல் பார்த்துட்ருக்கான். நீங்கள் எப்போ பார்த்தாலும் புத்தக புழு மாதிரி தான் பார்க்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. கேட்டுருச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் உனக்கு கேட்கலாம் நான் சொல்லவே செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறீங்க. நம்ம லைட்டாக சிரித்த மாதிரி தான் அந்த ஃபைலை வந்து பார்த்துட்ருக்காரு. உங்களை வம்பிழுக்கிறது ஸ்பெசிஃபிக்காக இந்த கேட்டுருச்சு நீ கேட்குறது தான் நான் சொல்லவே செஞ்சேன். இந்த டைலாக் வந்து அவருக்குள்ளே ஒரு பெரிய இம்பேக்டே ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு அதை கேட்குறப்ப. நம்ம ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் வந்து உட்காந்துருக்காரு. தென் நீங்கள் ஜெர்லின் எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. போய் குளிச்சுட்டு வா, அந்தளவுக்குலாம் பொறுமை இல்லை, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் அவர் இருக்கார்ரி, குளிக்காமல் டைனிங் டேபிள் உட்காந்தா என்ன பண்ணுவார் தெரியுமா, அவன் கிடக்கான், நீ எனக்கு வை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அவங்க கொஞ்சம் ஹெசிடேட் ஆகிறாங்க. ஏன்னா இருக்கான், அவனுக்கு சுத்தம் எவ்வளோ முக்கியன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் அப்போது அவள் தான் கேட்குறாள கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சவுண்டு நீங்களாம் பார்க்குறீங்க. அதுவும் நம்ம ஜெர்லின்லாம் ஆச்சரியமாக பார்க்குறா. என்னென்னா நம்ம தான் அதை சொல்லியிருந்திருப்பான். என்ன இப்படி பார்த்துட்ருக்க, என்ன வேணுமோ கொடு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் மேலே ரூமுக்கு போயிட்டான். இதோ உங்கள் ஆத்துக்காரே பர்மிஷன் கொடுத்துட்டாரு, போய் ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அதுவும் நீங்கள் ஒரு மாதிரி காலை தூக்கி அந்த டேபிள் மேலே வச்சு உக்காந்துருக்கீங்க. இதையும் அவன் பார்க்குறான். ஆனால் பெருசாக எதுவும் கண்டுக்கலை. அவனுக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி யார் பிஹேவ் பண்ணாலும் பிடிக்காதான். இது அங்கே இருக்க வேலைக்காரங்க, தென் உங்கள் அக்கா எல்லாருமே ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. என்ன முதல்ல எதுவுமே சொல்லலை, இப்படி யாருமே உட்காரக்கூடாது வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் வந்து காசி பேசுகிறாங்க. நீங்கள் என்ன எதுக்கு எல்லோரும் இப்படி பார்க்குறாங்க, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வினோதமாக தான் பார்க்கீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே நீங்கள் ஸ்டில் அப்படி தான் வந்து உட்காந்துருக்கீங்க. ஏன்னா வழக்கத்தை விட இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்களும் சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் தான் ரூமுக்கே எந்திரிச்சு வந்து போகிறீங்க. இப்படியே டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக் கழித்து நீங்கள் இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல் வந்து போகிறீங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருந்துருப்பாங்கள்ல 1 வீக் கழிச்சு வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணோன்னு, அதுக்காக தான் போகிறீங்க. ஆனால் இந்த இதில் ஜெர்லினால் வர முடியல. நீங்கள் எதுக்கு, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நீங்களும் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவளுக்கு ரொம்ப வயிறு வலி அப்படின்னு சும்மா வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் சரி ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம், அங்கே வந்து நீ டேப்லெட் வாங்கிக்கோ, நீயும் வா அப்படின்னு சும்மா வந்து கூப்பிட்றீங்க. நம்ம வீமே சொல்கிறான் நீயும் வான்னு. ஆனால் நம்ம ஜெர்லின் வேணும்னே தான் வராமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி வேறு இடத்துல அப்பாயின்மெண்ட். அதாவது எங்கன்னா அவங்க கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கல்ல, அங்கே வந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டாக, அதனால தான் அவங்க இப்படி உங்ககிட்ட வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வா ஜெர்லின் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ பார்வையன், நான் டேப்லெட் ஆல்ரெடி போட்டேன், இது எனக்கு நார்மல் தான், நான் தான் சொன்னேன்ல என்னோடய மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு, அது இப்படி தான் ஒரு 1 வீக்குமே வலிச்சுட்டு தான் இருக்கும், நீங்கள் போயிட்டு வாங்க, ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறா.
நீங்கள் சரி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் எப்பவும் போல் டிரைவருக்கு பக்கத்து சீட்டில் போய் உட்காடுறீங்க. தென் டிரைவரும் வந்து ஏறுறாங்க. ஆனால் அது டிரைவர் கிடையாது, அது நம்ம நீங்களா ஓட்ட போகிறீங்க அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நம்ம சீட் பெல்ட் போடு அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் ஆரம்பிச்சிட்டேன்ல அப்படின்ற மாதிரி உங்கள் சீட் பெல்ட்டை போட்டு உட்காந்துக்கிறீங்க. தென் காரையும் ட்ரை பண்ணிச்சான். நீங்கள் உனக்கு வியாட தெரிலையா ஜெல்லினோட பிஹேவியர் அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நம்ம நீ அதை நோட் பண்ணியா அப்படின்னு சும்மா கேட்குறான். ஆனால் அவன் நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம அவன் என்ன நினைக்கிறான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சும்மா கேட்குறானா. இது பச்சையாக வெளியே தெரில. அவன் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்லி இதோட 8 நாள் ஆச்சு. 8 நாளுமா போகுது. அவளுக்கு நேற்றே முடிஞ்சிருக்கணும். பத்தாவதுக்கு அவள் நீனாலும் போகணுன்னு நிறைய தடவை இப்படி தான் பண்ணிச்சா. இதை எப்படி கொண்டு போய் முடிக்க போகிறாலோ தெரில அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம என்ன சொல்லனே தெரில. நீங்கள் பார்க்குறீங்க, ஏதாவது சொல்லு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா. நம்ம இதில் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். எப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. அவன் நீ என்கிட்ட கோவப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை, உக்காட்ட தான் நீ கோவப்படணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் உன்ட்டெல்லாம் கேட்டேன்ல என்னை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழி வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. தென் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து போகிறீங்க. என்ன திடீர்னு மாதிரி இவ்வளோ நர்வஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆலிஸ்வெல்ன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்களா. நம்ம முடிஞ்சுன்னா இறங்கு, நான் போய் பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் இவன் முன்னாடி அதெல்லாம் பண்ணோம், எதுவும் சீப்பாக நினச்சிருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் இறங்குறீங்க. நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு போகலாமா அப்படின்னு சும்மா கேட்குறான். நீங்கள் போகலாம் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. தென் 2 பேரும் செக்கப்புக்கு வந்து போகிறீங்க. நீங்கள் ஜெர்லினாவது கூட வந்தால் இவனை கூட வான்னு சொல்ல முடியாது, அவனே வந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சும்மா தான் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. வைத்தியம் மைண்ட் வாய்ஸ்ன்னு சத்தமாக பேசிகிட்டு இருக்க. அண்ணன் பயப்படாத, நீ ஏன் கூப்பிட்டாலும் நான் கூட வரமாட்டேன், அந்தளவுக்கு தைரியம் எனக்கும் இல்லை அப்படின்னு சும்மா சொல்கிறான். அவனுக்கு என்ன பயம்னா எதுவும் ஃபார்ம் ஆகலை, அந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லிடுவாங்களோ இல்லை பாசிட்டிவானா அதை எப்படி எடுத்துக்கிறது, அந்த மாதிரியும் குழப்பமாக இருக்கா. அதனால தான் அவன் அப்படி சொல்லியிருந்திருப்பான். நீங்கள் சரி அப்போ இங்கேயே இருங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் மட்டும் டாக்டர் ரூம்குள்ளே போயிட்டு லேடவுன் வந்து ஆகிறீங்க. உங்களுக்கு செக்கப்பும் நடக்குது. நம்ம செம்ம நர்வஸாக, லைக் அவன் லைஃப்பில் இந்த மாதிரி நர்வஸாக இருந்ததில்லை, நர்வஸாக உட்காந்துருக்கான், ஏதோ எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி. தென் டாக்டரும் வெளியே வராங்களா. அவங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நம்ம இப்போது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மிக்சடு ஃபீலிங்காக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, ஷாக்காக இருக்குது, பயமாகவும் இருக்குது. அவன் என்ன சொன்னீங்க அப்படின்னு சும்மா கேட்குறான். பேபி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னேன் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிச்சான். ஆனால் இதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்கள ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வெயிட் தூக்க விடக்கூடாது, கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, ஆனால் ஒர்க் பார்க்கலாம், இப்போது நடக்கலாம், அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ஒர்க்கெலாம் பண்ணலாம் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அலாட் டாக்டர் அப்படின்னு சும்மா சொல்கிறான். அவன் கண்ணெல்லாம் இப்போ கலங்குது. நம்ம வந்து இதை அவன் எதிர்பார்க்கல தான், லைக் குழந்த இல்லைன்னா என்ன, நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அவனுக்கு. ஆனால் அவனுக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். அதை வெளியே காட்டினா ஜெல்லினும் சங்கடப்பட்டு வாழோன்னு தான் இவ்வளோ நாள் மூடி வச்சுருந்தான். ஆனால் இப்போது அவனுக்குன்னு ஒரு குழந்த, அவனோட குழந்த இந்த பூமிக்கு வந்து வரப்போகுது, அது டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரே வந்து வருது. நீங்களும் வெளியே வந்து வர்றீங்க. நம்ம உங்ககிட்ட வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்குமே அது ஷாக் தான், நம்ம வீக்குமே அது ஷாக் தான். அவன் ஹக் பண்ணிக்கிட்டே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கிறீங்க. ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஆகுது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் தென் 1K வந்தால் தான் நான் அந்த எஃப்எஃப் வந்து போடுவேன். அதுக்கு இடையில
நிறையா பேர் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறீங்க இப்போயே போடுங்கன்னு. இன்னும் 1K ஸ்பெஷலாக தான் அந்த இது வந்து நான் போடுவேன் சரியா. என்ன எஃப்எஃப்னா வென் யூ ஹஸ்பண்ட் அண்ட் சன் ஹெச்யூவோட ஜேகே வெர்ஷன் இல்லைனா ஜிமினோட வெர்ஷன் அது வந்து 1K அடித்ததுக்கப்புறம் தான் போடுவேன். ஸோ 1K அடிக்க வேகமாக ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம வேகமாக அந்த எஃப்எஃப் பார்க்கலாம். ஓகே பாய்.